விரைவான கட்டுமானத்திற்கு ரெனகான் ராபிட் வால். சிறந்த வடிவமைப்பு, அநேக ரகங்கள், நியாயமான விலை, உன்னத தயாரிப்பு. உங்கள் கனவுகள் மெய்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள். GT பாரதியின் எலிமெண்ட்ஸ் சீனியர் லிவிங் அபார்ட்மெண்ட்ஸ் இன் வண்டலூர், சென்னை. வரும் 19, 20 மற்றும் 21 தேதிகள்ல எங்களை நியூ விஷன் டவுன்ஷிப் வண்டலூர்ல மீட் பண்ணுங்க. கால் 8939839001. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சரி, இப்போ காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வடகலை வர்சஸ் தென்கலை அப்படிங்கிற வாக்குவாதம் நீண்ட நாட்களாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ அது கைகலப்பாக மாறி இருக்கு. சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு வடகலை தென்கலைனா என்னென்ன புரிதல் இல்லாதவங்களாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த வடகலைனா என்ன, தென்கலைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்குறேன். அவ்வளோ டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டா கன்ஃபியூஸ் ஆகிற எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. நம்ம ரொம்ப சிம்பிளாக மட்டும் சொல்லிடுவோம். வைஷ்ணவத்தில் பெருமாளை நம்பி வழிபடுகிறவரில் 2 முறை, அவ்வளோதான். பெரிய வித்தியாசம் கிடையாது, ரொம்ப சின்ன வித்தியாசம் தான். தாயாரை எப்படி சேர்க்கறது, பெருமாளை எப்படி சேர்க்கறது, தாயாரோட சேர்த்து பெருமாள் தனிங்கிற கணக்கு தான். நாமத்தில் போடுற ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தவிர அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. அவங்க எல்லாருமே பெருமாளை நம்புறவங்க, அவ்வளோதான். இந்த வழிமுறைகளில் சின்ன சின்ன வித்தியாசம். இப்போ வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மதத்துலேருந்து மாறின ஒரு முறையோ, ஒரு வழிபாட்டு முறையிலேருந்து மாறின முறையோ கிடையாது. முழுக்க பெருமாளை விஷ்ணுவை வழிபடுகிறவங்க தான் 2 பேருமே. அந்த 2 பேர்லையுமே சின்ன டீவியேஷன் வச்சுருக்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு சொல்கிறதுல, அதாவது மணவாள மாமனியில் சொல்கிறது, ராமாயணம் சொல்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன குருக்கள் மூலமாக, குருக்களுடைய வழிமுறை மூலமாக ஒரு சின்ன வித்தியாசம் தான். பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது. ஃபண்டமெண்டலி இவ்வளோ வித்தியாசம் இல்லைனா இவ்வளோ பெரிய சண்டை கைகலப்பு அளவுக்கு போகிறதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? ஈகோ கிளாஸ் தான். காங்கிரஸ் கட்சி ஒன்று தான். காங்கிரஸ் கட்சியில் ஏன் தகராறு நடக்கு? கோஷ்டி பூசல் அப்படிங்கிறது ஏன் நடக்கு? எல்லா கட்சியுமே நடக்கு. ஒரே கட்சி தான் கோஷ்டி பூசல் நடக்கு. என்ன நான் முன்னிறுத்திக்கிறது, நீங்கள் அவர் முன்னிறுத்திக்கிறது, அவ்வளோதான். எல்லா பகவத்கீதையில் சாமி சொல்கிறார் ரொம்ப தெளிவாக, நீ எந்த விதமான வழிபாட்டு முறைக்கு போனாலும் அது என்னை வந்து சேருந்தார். அவர் சொல்கிறது மத ரீதியாகவே சொல்லிட்டார். சரிங்களா? எப்படி எல்லா நதிகளும் கடலை சேர்கிறதோ அதுபோல் எல்லா வழிபாட்டு முறையும் என்கிட்டே சேர்ந்துட்டார். அப்போ வைஷ்ணவனாக இருக்கிறது எங்கே போய் சேர்ந்துற போது? இது ஈகோ கிளாஷ். ஏன் குருநாதர் பெரிய ஆளு, ஓம் குருநாதர் பெரிய, இதுதான் முக்கியமான பிரச்சனைங்க. மத கலவரத்துலேருந்து எல்லாமே இங்கே தான் நடக்குது. எங்கள் அப்பா பெரிய ஆள் நான் சொன்னால் நீங்கள் பேசாமல் இருப்பீங்க. புரியுங்களா? உங்கள் அப்பாவோட எங்கள் அப்பா பெரிய ஆளுனா சண்டைக்கு வந்துடுவீங்க. சிம்பிள் கணக்கு தானே. இல்லை, இப்போ இங்கே பிரபந்தம் படிக்கிறது தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. பிரபந்தம் படிக்கிறது இல்லை, அது வந்து வேறு பிரச்சனை. நமக்கு புரியாது. நான் சொன்னேன், அது வந்து மணவாள மாமுனிகளை முன்னிறுத்துறதுக்கும் ராமானுஜரை முன்னிறுத்துறதுக்கும் அவங்களுக்கு ஏன் முன்னாடி இது ஃபஸ்ட்டு ஒன்று. பிரபந்தங்கிற தமிழ் பிரச்சனை கிடையாது. புரியுங்களா? தமிழ் படம் வடமொழியில் பாடுறதுக்கும் தமிழ் பாடுறதுக்குமான பிரச்சனை கிடையாது. எல்லா கோயில்லையும் பெருமாளுக்கு முன்னாடி, நான் ஸ்ரீவிழுத்தூர்காரன், திவ்யதேச சேர்ந்தவன், 2 ஆழ்வார்கள் பிறந்த ஊரில் பிறந்தான். சரிங்களா? எனக்கு அது கொஞ்சம் அது தெரியும். எல்லா ஊர்லேயும் வைஷ்ணவ தலங்களில், திவ்ய தேசங்களில் பெருமாள் போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வேதம்னு சொல்லக்கூடிய இந்த பிரபந்தங்கள் போகும். தமிழ் வேதம்னு அதுக்கு பேர். 2யுமே தெரிஞ்சவனுக்கு உபய வேதாந்தின்னு பேர். வடமொழி வேதமும் தெரியும், தமிழ் மொழி வேதமும் தெரியும் சொல்லுவாங்க. பின்னாடி தான் வேதம், பெருமாளுக்கு பின்னாடி தான் இந்த ஒரிஜினல் வேதம் போகும். ஸோ தமிழுக்கான பிரச்சனையே கிடையாது. இங்கே வந்து அந்த 2 குணம், இங்கே சாமியை புறப்பாடு பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, அந்த ஏழை பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, புறப்பாடு, அதுலலாம் தகராறு. யானைக்கு என்ன நாமம் பொருளெல்லாம் தகராறு. அதே காஞ்சிபுரம் வந்து ஃபேமஸ். சுப்ரீம் கோர்ட்டில் வரைக்கும் 15 கேஸ் இருக்குது. ஹைகோர்ட்டில் வந்து ரொம்ப ரீசெண்டாக கேஸ் வந்து பயங்கர ஜாலியாக விசாரிச்சுட்டு இருப்பாங்க. ஒரே நீங்கள் சொல்லுங்க கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அவங்க நினச்சிட்டு இல்லை நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக கொடுங்க. அது என்ன செய்யறது, வந்து ஒரு கலிகாலத்துடைய கொடுமை. நம்ம ஹிந்து ஒற்றுமை பேசணும், இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் வைணவத்துக்குள்ளே அதுவும் இரு பிரிவினரே இப்படி அடிச்சுட்டா ஹிந்து ஒற்றுமை ஒன்றும் கவலைப்படாது. நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு ஒன்றுமே அது வந்து ஒன்று சாதாரண ஜாலியாக இருக்கும். அவங்களுக்குள்ள வந்து ஏதோ ஈகோ கிளாஸ், அவ்வளோதான். இது நான் காஞ்சிபுரத்தில் இருக்குதுல்ல, காஞ்சிபுரத்தில் வடகலை தென்கலை பிரச்சனை இருக்குதுல்ல, ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்ல, ஸ்ரீவிழுத்தூர் போகணும்ல, ஸ்ரீபெரும்புதூர் போகணும்ல, நாங்குநேரி போகணும்ல, எங்கேயுமே போகாது. இது ஈகோ கிளாஸ். இவ்வளோதான். நான் சொன்னேன் உங்களுக்கு, எனக்கும் உங்களுக்கும் ஆகலை, இவ்வளோதான். அப்போ ஒட்டுமொத்தமாக 15 பேருக்கு ஆகலைங்கிற பிரச்சனையே கிடையாது. சாதாரண ஈகோ கிளாஸ், அறியாமையின் வெளிப்பாடு. எனக்கு அதில் எந்த குழப்பமும் இல்லை. அது வந்து பார்க்குற 4 வடகலை தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, 3 தென்கலை தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்த 7 பேர் சேர்ந்துட்டு என் நண்பர் ஒருத்தர் வந்து காமெடியாக ஒன்று சொல்லிடுறேன். என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், எப்பா இந்த பிராமின்ஸ் எல்லாம் சண்டைக்கு வர்றாங்களே, மொத்த இந்தியாவில் நான் 5 பிராமின், அதில் 3 பேர் ஃபாரின் போயிட்டான், மிச்சம் இருக்கிறது நீ நானும் தான், ஏன்பா அப்படி அடிக்க வர்றாங்க அப்படின்ட்டார். அந்த மாதிரி வந்து இருக்கிற 2 பேர், அதுக்கு வந்து இந்த புறாவுக்குள்ள அக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் நீங்கள் கவலைப்படுற மேட்டர் கிடையாது. அது அவங்களா அடிச்சுடுவாங்க, அவங்களா சரியாக போயிடும். அது ஒன்றும் பிரச்சனை சார். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அப்படிங்கிற திரைப்படம் சுற்றி ஒரு சர்ச்சை வெளியாச்சு. ரீசெண்டாக நயன்தாரா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. ஜெய் ஸ்ரீராம்னு போட்டு அந்த அறிக்கை இருக்குது அப்படிங்கிற ஒரு சர்ச்சையாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாருடைய மனதை புண்படுத்தும் விதமாக நான் வந்து என்னோட இன்டென்ஷன் அது கிடையாது அப்படின்றாங்க. ராமர் அவர் அந்த படத்தில், அன்னபூர்ணி படத்தில் ராமர் மாமிசம் சாப்பிட்டார் அப்படிங்கிறத பெரிய சர்ச்சையாக்கியிருக்காங்க. உங்களுடைய இன்டர்வியூ ஒன்று, நீங்கள் துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் 2 பேரும் பேசினது, அவரே சொல்லியிருக்காரு ராமர் வந்து மாமிசம் சாப்பிட்டதாக வால்மீகி ராமாயணத்தில்
படத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு சர்ச்சையாக வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சர்ச்சை ஆகத்தான் செய்யும். இதெல்லாம் சர்ச்சை ஆகணும்னா வேறு இதுதான் சர்ச்சை ஆகும். இதில் வந்து 2-3 பார்ட்டாக பார்ப்போம். ஜெய் ஸ்ரீராம்னு போட்டு வந்திருக்கிறாங்க. ஒன்று ட்ரெண்டு. இப்போ வந்து ஜெய் ஸ்ரீராம் சொன்னால் தான் இப்போதைக்கு வந்து உள்ளே சேர்த்துப்பாங்க. அதனால் வந்து ஜெய் ஸ்ரீராம் ஒன்று. ரெண்டாவது சரண்டர் ஆறுன்னு ஆகும்போது முழுசாகிறது தான் பெஸ்ட்டு. அதில் வந்து திருப்பி அதில் பாதி வச்சுட்டு திருப்பி அதுக்கு ஒரு அறிக்கைக்கு சண்டை வந்துடக்கூடாது. அதனால் முழுசாக சரண்டர் ஆகுது. இவங்களுக்கு உள்நோக்கம் இல்லைன்னு நான் புரிஞ்சுப்பேன். ஏன்னா ஒரு நடிகையாக நீங்கள் வந்து அவுட்கம் எப்படி வரும்னு தெரியாது. நான் 4 படத்தில் நடிச்சிருக்கேங்கனால சொன்னேன். உங்களை வச்சு ஷூட் பண்ணுறத வச்சு நீங்கள் கதை இப்படி தான் வரும் நீங்கள் முடிவெடுக்க முடியாது. புரியுங்களா? வேற ஒரு வசனத்தை வச்சு முடிச்சேன். இப்போ நான் வந்து ஒரு வீர மாதிரி போலீஸ் ஆஃபீஸராக நினைக்கிறேன். என்கிட்ட போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. நான் சின்னதாக லென்த் எடுத்துக்கிறேன். போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவாங்க நான் பயங்கரமாக போய் சொல்லுவேன். அந்த பக்கம் எனக்கு கட் பண்ணிட்டு தம்பிக்கு ஆளு மூஞ்சியும் பாரு வந்து காமெடி பீஸ் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வச்சு வச்சுங்க. என்னுடைய வீரம்லாம் எங்கே போகிறது? ஸோ என்னையே ஷூட் பண்ணுறதை வச்சு மட்டும் இல்லை, பின்னாடி வச்சு அதை காலி பண்ணலாம். அதனால் வந்து நயன்தாரா அவர்களுக்கு வந்து இதை பற்றி தெரியாதுன்னு நான் புரிஞ்சேன். ஆனால் இயக்குனருக்கு ஒரு உள்நோக்கம் இருந்தது நான் சந்தேகிக்கிறேன். இதை வச்சு சொல்கிறீங்க? அவர் படம் பண்ண விதம், அவர் படம் பண்ணது நெரேட் செட் பண்ண விதம் ரொம்ப தெளிவாக அவர் தேர்ந்தெடுத்த ஊர், களம், கேரக்டர், பேர், அது எப்படி மாற்றப்படுது, எப்படி சொல்லப்படுது, அத்தனையுமே அது ஒரு சார்புக்கு இழிவுபடுத்துறதுக்காகவே உள்நோக்கத்தோட செஞ்சிருக்குங்கிற 100% எனக்கு இருக்கு. அதே தான் ப்ரொடியூசருக்கும். ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லி வச்சு செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த 2 பேர் தான் நான் வந்து ஒரு சந்தேகப்படுவேன்னா அந்த இடத்துல அவங்கள தான் சந்தேகப்படுவேன். இவங்களுக்கும் நம்ம விட்டு வைக்க முடியாது. அவங்க வந்து அதெல்லாம் அவங்கள புனித பசு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு வந்து லெஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் நினைப்பேன். ஒரு ஆக்டராக நான் வந்து பார்க்கும்போது ஆக்டர் சொல்லுவேன், டைரக்டர் தான் கிரியேட்டர். அவருக்கு வந்து இந்த கதையுடைய முழு அம்சமும் தெரியும், அதோடைய கான்சிக்வன்சஸும் தெரியும். பர்பஸ்ஃபுல்லாக இதை மாதிரி வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது குறிப்பாக அந்த பிராமண சமூகத்தை தெளிவுபடுத்தினா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் 5 பேர் தான் உட்காந்துருக்காங்க. அது எவனும் கேட்க மாட்டான், வைக்க மாட்டான், போக மாட்டான். அது என்னன்னா பிராமண சமூகத்தை அடையாளப்படுத்தினாலும் அதுல ஹிந்து சமூகத்துக்கான ஒரு இன்டைரக்ட் மெசேஜ் வேற இருந்ததுனால இப்போ அவங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய போச்சு. ஆக்சுவலா பிராமண சமூகத்தோட நின்று இருந்துச்சு அந்த சீக்வல்னா இந்த படமும் வந்து ஓடி போயிருப்போம். அதுல இந்து மதத்துக்கு எதிராகவே ஒரு திசை திருப்பல் விஷயம் நடக்குது. நிறைய பேர் வந்து கிளப்பி விட்டாங்க. வெளி மாநிலங்கள்லாம் கேஸ் போட்டாங்க. லவ் ஜிகாத்தை இது பண்ணுது, கன்வர்சன் என்கரேஜ் பண்ணதுலாம் போயிட்டதுனால தான் இது ஹிந்து மதமா மாறி இருந்துச்சு. அதனால தான் இவங்க வாபஸ் வாங்க வேண்டிச்சு. வெறும் பிராமணிலாம் இருந்தாங்கன்னா இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு நாங்கள்லாம் புரட்சி கருத்தாளரும் போயிருக்கோம். தேர்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா துஷ்யந்த் ஸ்ரீதருக்கும் நானும் எடுத்த நேர உரையாடலை வந்து அவர் வந்து ராமர் வந்து கறி சாப்பிட்டாருன்னு அதை தான் இவங்க மேற்கோளும் காட்டியிருப்பாங்க. நிறைய இடங்கள்ல அந்த ரெஃபரன்ஸ் அந்த லிங்கே எடுத்து போட்டு வச்சுட்டு இவங்களாம் சொல்லியிருக்காங்க, அவாளே சொல்லிட்டா அப்படின்லாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஒன்று, ராமர் கறி சாப்பிட்டாரா இல்லையாங்கிற விவாத பொருள். அது வந்து திரேதா யுகத்தில் நடந்தது, நீங்கள் நானும் பார்க்கல. வால்மீகி சொல்லியிருக்காரு, சொல்லலை அப்படின்னு. ஓகே, ராமர் கறி சாப்பிட்டார்ல, நீ கறி சாப்பிடல, நீ ராமர் மாதிரி இருக்கியா? நீ ராமர் மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடு, ராமர் மாதிரி உட்காந்து கறிதுன்னு. முதல்ல ராமர் பிராமணர் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. இங்கே வந்து அந்த கேரக்டரோட அடிப்படை விஷயம் பிராமணனுக்கு, புரியுங்களா? ராமர் சத்திரியர். எந்த ஊரில் சத்திரியர் கறி சாப்பிடாம இருப்பாரு சொல்லு, புரியுங்களா? அப்ப ராமரை கறி சாப்பிட, ராமரை கடவுளா வழிபடுறது நான், அதான் புரிஞ்சுக்கணும். நீங்க பிராமணர்களை திட்டுறவங்க பூரா நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு கடவுளோட பிராமணன் கடவுள் கிடையாது. கண்ணன் யாதவர், சரிங்களா? சிவன் வந்து சுடலையில் இருக்கிறவர். அப்ப எந்த சாமி வந்து பிராமணனா போட்டு பூணல் போட்டு உட்காந்துட்டு எங்களை கும்பிடு கொஞ்சம் நீங்க பண்ணல. பிராமணர்கள் சாமியை கும்பிட்டாங்க, ஒரு சாமியை கூட பிராமண சாமியா உருவாக்கல, சரிங்களா? அப்ப ராமர் வந்து ஒரு காலத்துல மிகப்பெரிய ராஜா. அந்த ராஜாவை மக்கள் வந்து அப்படி பெருமாளுடைய அவதாரமா பாக்குறாங்க, அதை வந்து கொண்டாடுறாங்க. அவர் கறி சாப்பிட்டாருன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அவர் கறி சாப்பிட்டா நீ சாப்பிடு, அவரை மாதிரி நீ இரு. கறி சாப்பிட்றதுக்கு மட்டும் ராமன் மாதிரி இருக்கும், ஏகபத்திரி வர்றதுக்கு ராமன் மாதிரி இருக்க மாட்டியா? ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல், அதுக்கெல்லாம் ராமர் மாதிரி இருக்க மாட்டியா? பொண்டாட்டி பிரிஞ்சுனா 14 வருஷம் ஓடிட்டு சண்டெல்லாம் போட்டு செய்வியா? அப்ப நீ ஒண்ணு கூட ராமன் மாதிரி செய்ய, கறி மட்டும் திம்ப, உனக்கு லெக் பீஸ் வேணும், அதுக்கு வந்து நாங்க தான் கிடைச்சோம். அந்த பிசினஸ் தான் ஏமாற்றுவது, அது நம்ம ஏற்றுக்க முடியாது. ராமர் கறி சாப்பிட்டார், ஓகே, அதுல டிபேட்டபிள் பாயிண்ட் இருக்கு. வேற யுகம் 4 அது வந்து கம்பர் ரொம்ப விஷயம். வால்மீகி ராமாயணம் வந்து ராமரை லைவ் கேரக்டரா பார்க்குது, ஒரிஜினலா இருந்து பார்த்து வால்மீகி பார்க்குறாரு. கம்பநாட்டாழ்வார் வந்து ராமனை ஒரு கடவுளா பார்க்குறாரு. ஸோ சீதையை வந்து தொடையை பிடிச்சி தூக்கிட்டு போனா அப்படின்னு வால்மீகி எழுதுறாரு, சீதையை தரையோட பேத்துட்டு போனான்னு கம்பர் எழுதுறாரு. ஒரு டிஃபரன்ஸ் பாருங்க. ஏன்னா சீதையை தொடக்கூடாது, சீதா பாராட்டி இல்லையா? அப்போ அம்மாவை தொடக்கூடாது, அம்மாவை தொடக்கூடாதுன்னு வந்து தரையோட தூக்கிக்கூடாதுன்னு கம்பர் எழுதுறாரு. அப்போ ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மாறுபாடு இருக்கு, நமக்கு எது உண்மை தெரியாது. இப்போ இவர் வந்து பார்க்கும்போது கம்பர் நாட்டாவில் என்ன சொல்றாருன்னா, மீனும் குகன் வந்து மீனும் தேனும் கொடுக்குறான். அவர் பார்த்துட்டு அதை வந்து சாப்பிட்டதா கணக்காட்டுறாருன்ற, அது வந்து சாப்பிட்டாரு சொல்ல, மீனும் தேனும் கொண்டு வந்தேன்னு குகன் வந்து வேடுவன். ஸோ அவன் கொண்டு வரும்போது தேன், அவன் காட்டில் என்ன கிடைக்கும்? தேன் கிடைக்கும், மீன் கிடைக்கும், 2 எட்டு வரான். அப்போ இவர் சாப்பிட்டு நல்லா வந்து முல்லை புறம் தூக்கி போட்டார்னு கம்பர் எழுதல. அவர் வந்து இதை அருள்பாலிச்சது மூலமாக நம்ம வந்து கண்டர்ல பண்ணதுன்னு தமிழ் அழகா சொல்லுவாங்க, அம்சம் பண்றதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. கோயில்களில் சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருவாங்க கண்டர்ல பண்றது. சுவாமிக்கு வந்து சாப்பிட வைக்கிறது, சாப்பிட்டு பார்த்து இந்த மாதிரி பிரசாதம் நீ கொடுத்த பிச்சை, நான் அதை சாப்பிட போறேன், உன்ட்ட காட்டிட்டு சாப்பிடும், கண்டர்ல பண்றதுன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி வந்து அவர் கண்டர்னா அப்படின்னு சொல்றாரு. அப்போ கம்பர் வேற மாதிரி சொல்றாரு, வால்மீகி வேற மாதிரி சொல்றாரு. வால்மீகி சொல்றது உண்மையா இருக்கலாம், துஷ்யந்த் சொல்றது உண்மையா இருக்கலாம், நான் அதெல்லாம் மறுக்கல. அதை நீ கடைபிடி
கடைபிடிப்பேன்னா நீ ராமர் மாதிரி கடைபிடிப்பியா? இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோவிலில் மடப்பள்ளியில் தெளிகை பண்ணுறவருடைய மகள் அசைவம் சாப்பிட்டதாகவும் அதுக்கப்புறமா தொழுகை பண்ணிட்டு பிரியாணி சாப்பிட்டது தான் நீங்கள் வந்து உள்நோக்கம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அந்த டேரக்டர் உள்நோக்கம் நிறைய படம் முழுக்க உள்நோக்கம். நான் படத்தை பார்க்கல, நான் நிறைய விஷயத்தை நான் கவனிச்சேன். எனக்கு வந்து சொல்லப்பட்ட தகவல்படி எனக்கு என்னென்னலாம் உள்நோக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை நான் வந்து அது நோண்டி பார்த்து நான் அதை அசிங்கப்படுத்த விரும்பல. அது வந்து உள்நோக்கம் அவர் டைரக்டருடைய மனசாட்சிக்கு தெரியும் சார். நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் எனிதிங். டைரக்டருடைய மனசாட்சிக்கு தெரியும் அவர் உள்நோக்கம் தான் செஞ்சிருக்கிறார். அப்புறமா இந்த ராமர் கோவில் விவகாரம் எடுத்தோம்னா அது ராமர் கோவில்னாலே நிறையா சர்ச்சைகளுக்கு இப்போது பஞ்சமே இல்லை. அதில் ஒரு வீடியோ உங்களுடைய அந்த பாண்டே பார்வை வீடியோ பார்த்தேன். அதில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆகம விதிகளை மீறிவிட்டாரா மோடி அப்படிங்கிற ஒரு இதில் இப்பொழுது நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் ராமர் கோவில் வந்து விட்டது, இதை நம்ம கொண்டாடி தீர்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆகம விதிகளையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்குன்னு நிறையா ஆன்மீகவாதிகள் சொல்கிறாங்க. உங்களுடைய அப்போ நீங்கள் தமிழ்லாம் பார்த்துருக்கீங்க, வீடியோ பார்க்கல? இல்லை, வீடியோ பார்த்தேன், ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. நான் இப்போ 3 கேள்வி கேட்பேன், கரெக்டாக பதில் சொல்லுங்கள் சார். அந்த ராமர் கோயில் எந்த ஆகமத்துப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு நான் சொன்னேன்? வைஷ்ணவத்தில் பாஞ்சராத்திர ஆகமப்படி சொல்லியிருந்தீங்க. பியூட்டிஃபுல், தேங்க்யூ வெரி மச், வெரி குட், ஐ அப்ரிஷியேட் யூ. வைதீகம் அப்படின்னு ஒன்றும், பாஞ்சராத்திரம் இந்த ஆகமத்தில் ஒன்றும், அப்புறம் வந்து ராமானந்தர் அப்படிங்கிற ஒரு கல்ட் அவருடைய கணக்குலேயும் வந்து இந்த 3 விதமாக சேர்த்து வச்சு பண்ணுறாங்க. நம்ம பார்த்துருக்குறோம். காசி விஸ்வநாதர் கோயிலில், பண்டரிபுரம் கோயிலில் அங்கெல்லாம் சாமியவே தொட முடியும், நம்ம ஊரில் தொட முடியாது, கேரளாவில் தொட முடியாது, கர்நாடகா ஆந்திராவில் தொட முடியாது. இப்போ இந்த முகலாயர்கள் ப்ளஸ் அதற்கு முன்னாடியான முஸ்லீம் படையெடுப்புகளில் அங்கே வந்துட்டு பூசாரியே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அப்போ ஆகமத்துக்கு எங்கே போகிறது? வேதம் புனஸ்காரம் எதுவுமே கிடையாது. கல்லூரிகளை காலி பண்ணாங்க, பல்கலைக்கழகம் காலி பண்ணாங்க. அப்போ அந்த இடமே இல்லாமல் கோயிலே இல்லாமல் போச்சு. கோயிலே இந்திய இடத்துல இங்கே வீட்டில் சாமி வச்சு ஒழிச்சு பயன்படுச்சு. நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் அவர் உள்ளுக்கான் மாளிகாப்பர் வந்தபோது 48 வருஷம் நம்ம ரங்கநாதர் வந்து திருப்பதியில் ஒளிஞ்சிட்டு இருந்தார். அப்படி ஒரு அவர் காப்பாற்றுறதுக்கு நம்ம அவ்வளோ பெரிய வேலை பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் இல்லாமல் போனபோது அங்கே பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி கிராப் வச்சிருப்பாரு அங்கே உள்ள பூசாரி, சட்டை போட்டிருப்பாரு அங்கே உள்ள பூசாரி, பேண்ட் போட்டு ஜிப்பா போட்டிருப்பாரு. நம்ம ஊரில் பூசாரி இருப்பாங்களா? இந்த தென் மாநிலங்களில் பூரா சட்டையே போட மாட்டாங்க, பஞ்சகச்சம் அடிப்படையில் கட்டுப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மேதான குடிமை வச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஐயப்பன் கோயிலில் வேற மாதிரி குடிமை வச்சிருப்பாங்க, தீட்சிதர்கள் வேற மாதிரி முன் குடிமை வச்சிருப்பாங்க, மற்ற கோயில் வேற மாதிரி வச்சிருப்பாங்க, சைவத்தில் வேற மாதிரி. ஸோ இங்கே வந்து வேற மாதிரி இருக்கும். நார்த்தில் வந்து இதே தான் இருந்தது, அது வந்து இந்த படையெடுப்புலாம் அது அழிஞ்சிருச்சு. அதனால நம்ம அதை பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் இங்கே வேற ஆகமும் அங்கே வேற ஆகமும், எந்த ஆகம் கீழே வரும் அப்படின்னு தெரியலன்னு சொல்கிறீங்க. அங்கே எந்த இப்போ நார்த் இந்தியாவிலேயே அதே அயோத்தியிலேயே, எனக்கு அந்த பேர் சரியா தெரியல, ஒரு பெரியவர் சொன்னார், எனக்கு டக்குன்னு மறந்துட்டேன். அதே அயோத்தியில் ராமர் கோயில் பக்கத்திலே தமிழ்நாட்டு கணக்குப்படியே பாஞ்சராத்திர ஆகமத்தில் முழுக்க வடிவப்பட்ட கோயில் அங்கே பக்கத்துலேயே இருக்கு. ஸோ வந்து நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன், நம்ம வந்து அனைத்து ஜாதி அர்ச்சகர் பிரச்சனை இதை சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு நிறைய பேர் கவனிக்கிறதில்ல. தமிழ்நாட்டிலேயே பெரிய பெரிய கோயில்கள், மேல்மருவத்தூர் கோயிலேருந்து, மேல்மலையனூர் கோயிலேருந்து, இருக்கன்குடி கோயிலேருந்து பல கோயில்கள் வந்து பிராமணர்கள் அல்லாதவங்களால் பூஜை பண்ணப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு முறை, இது ஆகம விதிப்படி இருக்கக்கூடிய முறையில் மட்டும்தான் இவங்க நிற்கிறாங்க. அங்கேயுமே ஒரு பிராமணர்கள் மட்டும் இல்லை. நான் பலமுறை சொன்னேன், நான் எந்த கோயிலுக்கு போக முடியாது, நீங்கள் எங்கே போக முடியுமோ அவ்வளோதான். ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த சகோதரர் எங்கே இடத்துக்கு போக முடியுமோ அவ்வளோதான் என்னாலே போக முடியும். ஸோ இந்த ஆகமங்கிறது அமைக்கப்பட்டிருந்த வழியில் போனால் அவங்களுக்கானது. ஆகப்படி இல்லைன்னா ஏன் சொல்றீங்க, நான் வச்சுக்கலாம். ஏன்னா நான் ஒரு கோயில் கட்டுறேன், என் வீட்டு வாசல் ஒரு பிள்ளையார் கோயில் கட்டுறேன், நாளைக்கு பெருசாகிட்டு போது யாரும் செய்ய முடியும். நாளைக்கு நான் என்னைக்குனாலும் ஆகம் அப்படி நான் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த அரசியல் கட்சியோட நிலைப்பாடு இந்த ராமர் கோயில் தொடர்பாக மாறிக்கிட்டே வருதோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஏன்னா சார், இப்போது திமுக தரப்பு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, நாங்கள் கோவிலுக்கு எதிர்ப்பு இல்லை, நாங்கள் அந்த இடத்துல மசூதி இடிச்சிட்டு கட்டினால தான் எங்களை எதிர்ப்பு அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே அவர்கள் நிலைப்பாடு அதானா, இல்லை மக்களுடைய ப்ரெஷர்னால அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்குலாம் ப்ரெஷருக்குலாம் அஞ்ச மாட்டாங்க. கூட 4 தடவை சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு எப்படி வருங்கிற பார்த்து சொல்லுவாங்க. திடீர்னு வந்துச்சுன்னா 80% பேர் எங்களுக்கு இந்துக்கள் தான் சொல்லுவாங்க. பிரச்சனை இந்துக்கள்லாம் திருடம்பாங்க, கலகம்பாங்க, அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பிரச்சனையில் சார் சொல்கிற வார்த்தையை யோசிச்சு பாருங்க, அமைச்சர் சொல்லக்கூடிய வார்த்தையை யோசிச்சு பாருங்க. மசூதி இடிச்சிட்டு கோயில் கட்டினா தான் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அந்த மசூதி எப்படி வந்துச்சு? கோயில் இடிச்சிட்டு தானே வந்துச்சு. அதை யார் பேசுவா? மசூதி இடிச்சிட்டு கோயில் கட்டிட்டீங்க, மசூதி எங்கேருந்து வந்துச்சு? கோயில் இடிச்சிட்டு மசூதி வந்துச்சு, அப்போ அது பரவாயில்லையா? அப்போ நீங்கள் எனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டீங்க, நான் அதை ரெக்டிஃபை பண்ணுறேன். பாதிப்பு ஏற்படுத்ததை பேச மாட்டேன்றீங்க, நான் ரெக்டிஃபை பண்ண சண்டைக்கு வந்து அர்த்தம். இப்போ அறிவாலயத்தில் ஒரு போர்ஷன் லேண்டை வந்து ஒருத்தர் எடுக்கிறாரு, அப்போ திமுக அதை மீட்டு எடுக்கும்ல. முரசொலி லேண்டோட மூலப்பத்திரம் கேட்டாங்கன்னு சண்டை போடுதில்ல நீதிமன்றத்தில். ஏன் சண்டை போடுறாங்க? மூலப்பத்திரம் கேட்டால் கொடுக்க வேண்டியதான், பேசாமல் விட்டுற வேண்டியது, ஏன் சண்டை போடுறாங்க? அப்போ அவங்களோட ரைட்ஸ் தானே, அதுதானே செய்கிறாங்க. இதுக்கு தான் அயோத்தியாவை நீங்கள் சொல்லிட்டீங்க. ஹிந்தியில் ஒரு ஃபேமஸான வாக்கியம் இருக்குது, அயோத்தியா தோ அப் ஜாங்கி ஹே காஷி மதுரா பாக்கி ஹே. இன்னும் மதுரா காஷி எல்லாத்தையுமே நாங்கள் மீட்டெடுப்போம் அப்படின்னா, இன்னும் எவ்வளோ மசூதிகள் நீங்கள் மீட்டு எடுத்துகிட்டே போனால் என்ன ஆகிறது இங்கே மத நல்லிணக்கம் அப்படின்னு கேட்டு? ஏன் ஆகணும்? நான் நீதிமன்ற முறைப்படி, அறத்தின்படி, தர்மத்தின்படி போகிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்க என்ன சொல்றாங்க, சண்டைக்கு போறாங்களா? நீதிமன்றம் இப்போ இந்த வெற்றி எப்படி சாத்தியமாச்சு? நீதிமன்றம் போய் தானே சாத்தியமாச்சு. ஒரு நீதிபதியா, 5 நீதிபதி, அதுல ஒரு சிறுபான்மை நீதிபதி, எல்லாரும் ஏகமனாக சொன்னாங்க. இப்பதான் டிவை சந்திரசூட் தலைமை நீதிபதி என்ன சொன்னாரு, அன்னைக்கு இருந்த தலைமை ரஞ்சன் கோகோய் விட்டு நாங்கள் அத்தனை பேசி யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசிக்கிறதுல முடிவு பண்ணோம். அப்ப எல்லாருமே அனானிமஸா வந்து முடிவுன்னு சொல்றாங்க. யுனானிமஸ் டிசிஷன்ங்கிறது அனானிமஸ்.
ஸோ இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப இதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்கும். இதை மாதிரி ஒரு டெமோக்ரஸி என்ன இருக்க முடியும்? இடிச்ச மறுநாள் கோயில் கட்டலையே, எத்தனை வருஷம் காத்திருந்தாங்க? 92 இடிக்கப்பட்டது, 2024 தானே உங்களுக்கு வந்து கோயிலுக்கே வருது. அப்ப எவ்வளவு எல்லாமே முறைப்படி நடக்கணுங்கிறத தெளிவா இருந்தாங்கல்ல. அப்ப நம்ம எப்படி தப்பு சொல்ல முடியும்? காசியோ மதுராவோ மற்றதோ இவங்க பேசுறது RSS உடைய அகில பாரத தலைவர் திரு மோகன் பாகவத் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். இப்படி ஒன்னொன்னா போயிட்டே இருக்க, இப்படி ஒன்னொன்னா போக கூடாதுங்க, அது சரியில்லைங்கன்னு சொல்லிட்டார். ஆனா காசியோ மதுராவோ ஒன்னொன்னா வரக்கூடிய லிஸ்ட்ல வராது. சொல்லுங்களா, காசி இன்னைக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு நாட்டுறாங்க காசி எனக்கு தெரிஞ்சு. ஆனால் மதுராவில் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, மதுரா நான் பார்த்துருக்கேன். மதுரா வந்து பார்த்தீங்கன்னா மசூதிக்கு கீழே தான் கோயில் இருக்கும். மதுராவுடைய ஃபோட்டோ நீங்கள் கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்க, மதுராவுடைய கிருஷ்ண கோயிலை சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க, ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க. சுற்றி ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கேமரா பிடிங்கி வச்சுருவாங்க, மொபைல் பிடிக்கும் ரொம்ப தூரம் முன்னாடி. மதுரா கோயில் நிறைய கிடைக்கும். மதுராவில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனுடைய அந்த கோயில் நீங்கள் போய் பார்க்குற கீழே வந்து ஒரு ஜெயில் மாதிரி ஒரு ரூம் இருக்கும். அது நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரக்சராக பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் எங்கே அந்த சாமி அந்த குழந்தை கிருஷ்ணர் எங்கே இருக்கிறான்னு பார்க்குறீங்களோ அதுக்கு நேர் மேலே தான் மசூதி இருக்கும். ஓகே, இப்போ அது ரெண்டுமே அப்போ கோயில் அங்கே தனியாக இருக்குது. இந்த பக்கம் மசூதி இருக்கும், இந்த பக்கம் கோயில் இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆள் உயரத்துக்கு கம்பி கட்டி போட்டுருப்பாங்க. நான் பார்த்தபோது இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, பயங்கரமான செக்யூரிட்டி இருக்கும், பயங்கரமான செக்யூரிட்டி இருக்கும். அது இந்த காம்ப்ளிகேஷனால தான், வேற வழியே இல்லாமல் தான். இப்போ காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா இது ஒரு RSS பாஜக ஈவெண்ட், அதனால தான் நாங்கள் புறக்கணிக்கிறோம், மற்றபடி எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்கே முதல்ல ராமர் விக்கிரகத்தை போய் வச்சதே ராஜீவ் காந்தி தான், நியாயப்படி பார்த்தா எங்களுக்கு தான் கிரெடிட்ஸ் வரணும், பாஜக கிரெடிட் ஸ்டீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அவங்க சத்தமாக சொல்லுங்க. வயநாட்டில் போட்டி போட முடியாது. அவங்க என்ன செய்வாங்கன்னு இந்த கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசையில் உட்காந்துருக்கு. நான் சொல்கிறேன், பிஜேபி வந்து இதை ஸ்டீல் பண்ணிட்டு போயிருச்சுல, உங்களை யார் தடுத்தா? நீங்கள் அடிச்சுக்கிட்டு முதல்ல அங்கே போய் விக்கிரகத்தை வச்சதே ராஜீவ் காந்தி. அந்த பெருமையை நீங்கள் தேடி இருக்கீங்களா? இது வரைக்கும் நீங்கள் பெருமையை தெரிவிக்கலாம், சொல்ல வேண்டியதானே. யார் கேட்டாங்க? நம்ம காங்கிரஸ் ஆட்சியில் தான் இடிக்கப்பட்டது. ஸோ வந்து நீங்கள் இடிச்சது அத்வானி இடிக்கலப்பா, நாங்கள் தான் இடிக்க அனுமதிச்சோம். நரசிம்மராவ் பேரில் அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். ராஜீவ் காந்தி பேர்லாம் உள்ள வச்சாங்க, அவர் திறந்து விட்டார் வச்சுட்டாங்க சொல்லி நீ கிளைம் என்னைக்கா கிளைம் பண்ணிருக்கீங்களா? அன்னைக்கு பூரா தப்பிச்சோம் பொழைச்சோம் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. திரு பத்திரிகையாளர் மணி ரொம்ப அழகா சொன்னார், திறந்து விட்டதுனால முஸ்லீம்களுடைய பகை, மூடிட்டதுனால இந்துக்கள் 2 பேர் பையன் சம்பாதிச்சதான் ராஜீவ் காந்தி செஞ்சவாள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிரில்லியண்டான கமெண்ட், ரொம்ப சரியான. ஒரு நாள் திறந்து விட்டார், அதனால முஸ்லீம்களோட பகை சம்பாதிச்சார். மறுநாள் மூடிட்டார், அதனால இந்துக்களுடைய பகை சம்பாதிச்சார். இப்போ 2 பக்கம் பகை நடந்துச்சு. அப்போ ஏதாவது ஒரு பக்கம் போயிருந்தா கூட ஒரு குரூப்பா சப்போர்ட் பண்ணி திறந்தது தான்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இந்துக்கள் சப்போர்ட் கிடைச்சிருக்கும். திறக்க மாட்டேன் 3 தான் பண்ண முஸ்லீம்கள் சப்போர்ட் எடுத்து இப்போ 2-3 தான் மிச்சம் காங்கிரஸ் கட்சி. அப்ப பாரத் மாதா கி ஜெயில இருந்து தேசம் தான் எனக்கு முக்கியங்கிறது இது எல்லாமே காங்கிரஸ் கட்சி வச்சிருந்தது தான். எப்போ பாதை மாறி போறாங்கன்னு நினைக்கிறேன். முதல் நாள்ல இருந்தே போயிட்டு இருக்காங்க. இந்திரா காந்தி பேர்ல இருந்து அதிகமா போகுது. இந்திரா காந்தி தான் அங்க டிவேட் ஆரம்பிக்கிறாங்க. இந்திராவா இந்தியாவா அப்படின்றாங்க. அவங்க வந்து இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரா அப்படின்றாங்க. ராஜீவ் காந்திக்கு பிறகு ரொம்ப பெருசா போயிருச்சு. மற்றவங்களுக்கு சோனியா காந்தி பிறகு கேட்கணும், அது வந்து பீக், அதெல்லாம் வந்து உச்சம் பயிற்சி. அப்ப இந்த டீவியேஷன் வர 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 அது பிஜேபி அழகாக 84 தான் அந்த கட்சி உருவாகுது. உங்களுக்கு புரியுங்களா? அது வந்து 1940 நூற்றாண்டு கண்ட கட்சியில உங்க கட்சி. அப்ப நீங்க தான் கிளைம் பண்ணிருக்கணும். நீங்க என்னைக்கா பாரத் மாதா கி ஜெயங்கிறது பிஜேபி ஜெயின் அர்த்தமா? இல்ல. அப்ப இந்திய தாய்க்கு தான், இந்திய தாய்க்கு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா இல்லையா? இப்ப ஏன் சொல்றது இல்ல? அது பிஜேபியோட ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு. நீங்க தான் சார். ஒரு சின்ன உதாரணத்துல ரொம்ப நேரம் எடுக்காம, வாழ்வது நாம வீழ்வது நாமாக இருக்கணும், வாழ்வது தமிழாக இருக்கணும்னு முரசொலியில எழுதிட்டு இருந்தாங்க முன்னாடி. கருணாநிதி திமுக தான் கிளைம் பண்ணிருந்தாங்க. தேமுதிக ஆரம்பிச்ச உடனே அவருடைய லோகோ கீழே வந்து அவர் வந்து வீழ்வது நாம இருக்கும், வாழ்வது தமிழா இருக்கட்டும் போட்டார். ஏன் போட்டார் தெரியுமா? ரொம்ப நாளா முரசொலியில போடுறது இல்லை, வருஷ கணக்கா திமுக அதை விட்டுருச்சு. அது தமிழ்லாம் செல்லுபடி ஆக விட்டுருச்சு. இப்போ விஜயகாந்த் போட்ட உடனே மறுநாள்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த முரசொலி அந்த பத்திரிகையில அந்த காலமாறு முற்றது கீழே வீழ்வது நாம இருக்கணும், வாழ்வது தமிழர் இவர் போட்டார், அவர் விட்டார். இவ்வளவுதான் பாயிண்ட். ஸோ நீங்க ஒரு கேப்ஷன் வச்சிருக்கீங்க, நீங்க கை விட்டீங்க. நாம் தமிழர்ங்கிற இயக்கத்தை சீபா ஆதித்தனார் வச்சிருந்தார். அந்த இயக்கத்தை அவர் விட்டுட்டார், கைவிட்டார், அப்படியே ஓடி மூடிட்டார். அந்த இயக்கத்தை தொடரல. அந்த இயக்கம் சும்மா கிடந்துச்சு, சீமான் எடுத்துக்கிட்டார். அவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப நீங்க வந்து பாரத் மாதா கி ஜெய் இருந்தா பிஜேபி வேற யோசிக்கணும். நீங்க இன்னைக்கு பாரத் ஜோடோ யாத்திரை நீங்க வச்சுக்கீங்க, நீங்க இந்தியான்னு ஒத்துக்கிட்டதுனால தான் வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க எல்லாத்தையும் செய்வீங்க, எதையுமே கிளைம் எடுத்துக்க மாட்டீங்க. பிஜேபி கிளைம் எடுத்தா உங்களை யார் தடுத்தா? சமீபத்தில் உதயநிதி அவர்கள் கொடுத்திருந்த பேட்டியில இந்த களம் மாறிடுச்சு, அரசியல் களம் அப்படின்னு ஆங்கர் கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏடிஎம்கே வீக் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, அது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதை எந்த மாதிரி எடுத்துக்கிறது? ஏன்னா ஒரு பக்கம் என்ன சொன்னாங்கன்னா, பாஜக வளர்றதை திமுக வந்து விரும்புது, அப்போ தான் அந்த ஐடியாலஜிக்கல் ஃபைட்டை வந்து அலைவாக வச்சுக்க முடியும், அதுதான் திமுகவுக்கு தேவைன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இவர் சொல்கிறது அதுக்கு மாறாக இருக்குது. பாஜக வளர்றது திமுகவுக்கு நல்லதில்லை. ஏன்னா ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா எந்த ஐடியாலஜி சரிங்கிற கேள்வி வந்துடும். திமுக அதிமுக ரெண்டும் ஒரே ஐடியாலஜி. அப்போ ஐடியாலஜி பிரச்சனை வராது, கல்ட்டு பிரச்சனை, ஐகான் பிரச்சனை தான் வரும். அப்போ எம்ஜிஆர் சூப்பர், கலைஞர் சூப்பர், ஸ்டாலின் சூப்பர், இபிஎஸ் இப்படியே நின்றோம். ஐடியாலஜி பேச முடியாது. தேர் ஒன்ட் பி எனி டிஃபரன்ஸ். ஒரு ஐடியாலஜி வந்துருச்சுன்னா இப்போ பிஜேபி இந்த மாதிரி ஒரு குத்துக்கல் மாதிரி உட்காந்துருவாங்க. இப்போ காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு என்ன பிரச்சனை? பிஜேபி உட்காந்தோன்னு எப்படி உட்காந்துருச்சு? இப்போ 3 கன்ஸ்டிடியூஷன் எப்படி ஜெயிக்க போகிறாங்க? இவ்வளோ தான் பாயிண்ட். ஸோ 2 பேருமே ஒரே குரூப் தான் அப்படின்னுச்சுன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும்.
அதனால தான் அதிமுக கொஞ்சம் கூட தேங்காமல் நாங்கள்லாம் பங்காளிங்க, நாங்கள்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுனாங்க. எம்ஜிஆர் வந்து திமுகவே தீய சக்தின்னு சொல்கிறார். அவருடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய அதிமுக வந்து நாங்கள்லாம் பங்காளிங்கன்றாங்க. என்ன கணக்கு? அப்போ இவங்க 2 பேருக்குமே தெரியும், நீ நானும் இருந்தால் தான் நமக்கு நல்லது. அப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப சரியாக சொல்லியிருக்காரு. ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்றதுல திமுக நல்லதுன்னு சொல்லியிருக்கணும், அவ்வளோதான் பாயிண்ட். ஏன்னா வந்து பாஜக வளர்ச்சி ஐடியாலஜிக்கல் அடிப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, திமுகவுடைய ஒவ்வொரு சித்தாந்தத்தையும் உடைக்குது பாஜக. பெரியார் பத்திலிருந்து, திருக்குறள் பத்திலிருந்து, சனாதன பத்திலிருந்து டைரக்டா முன்னாடிலாம் வந்து பம்மிக்கிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு இடத்துல ஆமா இப்போ என்ன அப்படின்றீங்க, புரியுங்களா உங்களுக்கு? திருவள்ளூர் ஆகட்டும், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஆமா சனாதனத்தின் வேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல தான் ஐடியாலஜிக்கலாக அவங்க வீக்காக போயிட்டு இருக்காங்க, இவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கிறாங்க. அப்போ டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டும் ஒன்றா இருக்கும்போது டிஎம்கேக்கு நல்லது, அலையன்ஸ் இருக்குது, மற்ற விஷயங்கள் இருக்குது, அவங்க ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஐடியாலஜிக்கலாக டிஃபரன்ஸ் வரும்போது ஒரு கட்டத்தில் இந்த ஐடியாலஜி சரின்னு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது பெர்மனெண்ட்டாக நின்றும். ஒன்ஸ் உள்ள விட்ட இவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன அச்சம், ஏன் வந்து பிஜேபின்னு எல்லாரும் பயப்படுறாங்க? இவங்க இந்தியா முழுக்க நம்ம கண்ணாடி பார்த்துருக்கோம், ஒரு தடவை உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா குத்துக்கள் மாதிரி உட்காந்துறாங்க. அதுக்கப்புறம் நகட்ட முடியல, ஆட்ட முடியல, அசிங்கம் பெரும் பாடாக போயிடும். அதனால தான் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். 4வது முறையாக மத்திய பிரதேசத்தில், 5வது முறையாக குஜராத்தில், 2வது முறையாக யூபியில், பூரா நார்த் ஈஸ்டில், கோவாவில் போகிற இடம் பூரா பிஜேபி. என்ன செய்வீங்க நீங்கள்? சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடங்கள்லேயே பிஜேபி. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் ஐடியாலஜிக்கல் மாற முடியல சார். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மே திராவிடியன் பிளாட்ஃபார்ம் தான். அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் வந்து திராவிடியன் இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் தேசிய நீரோட்டத்தில் சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டு கட்சிகள் திராவிடியன் இன்ஃப்ளூயன்ஸ். திராவிட கட்சிகள்னு சொல்லலாம், திராவிட மக்கள்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கு நேஷனலிஸ்டாக இருந்திருக்காங்க, அதில் எந்த குழப்பமும் இல்லை. அதனால தான் கருணாநிதி அவர்கள் அரசியல் பண்ண போது, அவருக்கு எதிராக எம்ஜிஆர் வந்தபோது படக்குன்னு தகுனாங்க. முன்னாடி காங்கிரஸுக்கு எதிராக திமுக வந்துச்சு, சரிங்களா? காங்கிரஸ் பலவீனமாவது காமராஜர் காலத்திலேயே. அப்போ திமுக நின்றுச்சுனோடனே அங்கேருந்து வெளியே வந்து எம்ஜிஆர் டக்குன்னு முடிச்சு காங்கிரஸை கழட்டி விட்டுட்டு எம்ஜிஆருக்கு ஏடிஎம்கே ஓட்டு கொடுத்து திமுக காலி பண்ணாங்க. எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக வர முடியல, ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக வர முடியல. அப்போ ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் இவங்க டிஎம்கேக்கு என்ன வித்தியாசம்? ஒரே வித்தியாசம் தான், நேஷனலிஸ்ட் பார்வையிலையும் மத சார்ந்த விஷயங்களும் இவங்க வேற பார்வை வச்சிருந்தாங்க. அவங்க இந்து மதத்தை குத்திக்கிட்டே இருப்பாங்க, இவங்க இந்து மதத்துக்கு எதிராக ஒரு வாரம் பேச மாட்டாங்க. அவங்க தேசியத்தை கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க, ஒன்றியம்லாம் சொல்லுவாங்க, இவங்க தேசியத்துக்கு எதிராக பேசவே மாட்டாங்க. இந்த வித்தியாசம். அப்போ தமிழ் மக்கள் என்ன ஏடிஎம்கே என்னப்பா பிரச்சனை, நமக்கு வந்து ஒரு பிரச்சனை கிடையாதுப்பா, அவங்க தேசத்துக்கு எதிராக பேச மாட்டாங்க, சாமிக்கு எதிராக பேச, எனக்கு இவ்வளோ போதும். ஆட்சியாளர்கள் காப்பாற்றுற அளவுக்கு நம்ம மக்கள் எப்பவுமே கிடையாது சார். அவன் மாட்டம் வேலையை பார்த்துப்பான், அவனை வந்து இன்சல்ட் பண்ணாமல் இருக்கணும், அவனுக்கு வந்து கஷ்டமாயிரும். என்ன செய்வான்? ஓட்டு தான் மாற்றி விட முடியும். அப்போ ஏன் வந்து ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து வென்றார், ஏன் எம்ஜிஆர் தொடர்ந்து, இவ்வளோதான் பாயிண்ட். நீங்கள் ஜெயலலிதா ஆட்சியில் பெரும் புரட்சி வெடித்தது, எம்ஜிஆர் ஆட்சியில் பெரும் அப்படிலாம் கிடையாது. அவங்க மாட்டம் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாங்க, இவ்வளோதான் பாயிண்ட். அப்போ திமுகவுக்கு எதிராக இந்த ஐடியாலஜி பிரச்சனை தான். இப்போ இந்த இடத்துல தேசிய நீரோட்டத்தை பிஜேபி வரும், அதனால தான் வளருது. எப்படி வளருது? இப்போ ஏன் திரு அண்ணாமலைங்கிற ஒற்றை மனுஷனை கண்டு நீங்க ஏன் உலக கட்சி? ஆனால் தேசிய சிந்தனையில் மக்கள் இருந்தாங்க அப்படின்னா தேசிய கட்சிகளுடைய நிலைமை தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? எந்த தேசிய கட்சி சொன்னேன் பாருங்க. அதாவது காங்கிரஸ் கட்சியை அவங்க வந்து திமுகவுக்கு வந்து முழுக்க ஒப்புவிச்சு ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. எந்த காங்கிரஸ் கட்சியை ஒழிச்சிட்டு திமுக எழுந்ததோ, அவங்க பண்ணையார்கள் கட்சின்னு சொல்லி இருந்ததோ, அந்த திமுகவுடைய தங்களை வந்து ஒப்புவிச்சிட்டாங்க. அது முடிஞ்சு போன விஷயம். அப்போ நீங்கள் எப்போ நீங்கள் அலையன்ஸ் பற்றிலாம், அப்போ நான் உங்கள் ஆட்சி பற்றி எப்படி பேசுவேன்? திமுகவுடைய கூட்டணி காங்கிரஸ். அப்போ நான் காங்கிரஸை பற்றி தேசிய கட்சி எப்படி சொல்றது? திமுகவுடைய கூட்டணி 2 கம்யூனிஸ்ட். அப்போ நான் தேசிய கட்சி எங்க சொல்றது? அப்போ நீங்கள் திமுகவோ அதிமுக, நான் திமுக சொல்ல, ஒரு கட்சியோடைய கூட்டணியா நீங்கள் போன பிறகு உங்களை நான் தேசிய கட்சியாவோ, மாநில கட்சியாவோ, திராவிட கட்சியாவோ, பட்டியலினத்துக்கான கட்சியாவோ நான் எப்படி பிரிக்க முடியும்? நீங்கள் திமுக கூட்டணி கட்சி, உங்களுக்கு ஒரு கலர் தான், முடிஞ்சு வச்சா. இப்போ பாஜக இப்போ தனியாக நிற்கும், இவங்களும் ஏடிஎம்கே கூட்டணி கட்சியும் போது அவங்களுக்கு தனி ஐடென்டிட்டி கிடையாது. இப்போ தனியாக வந்து நிற்கும் போது இவங்களோட ஐடென்டிட்டி பார்க்க வேண்டியிருக்கு, இவங்களுடைய ஐடியாலஜி பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் எப்பயுமே தேசிய சிந்தனைக்கான வாய்ப்பு உண்டு, நம்பிக்கை உண்டு. அதை நீங்கள் வரப்போகிற காலத்தில் பார்க்க போறீங்க. பெரிய அளவில் வந்து விஸ்வரூபம் எடுக்கும். எத்தனை வருஷம் எடுக்கும் இதுக்கு? என்னுடைய ஆட்சிக்கு வர்றதான் உங்களுடைய அடையாளம்னா, நான் பலமுறை சொன்னேன், 2036 தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி. அவர் வந்து 31 ட்ரை பண்ணுறாரு திரு அண்ணாமலை. அடுத்த எலெக்ஷன் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. நான் அதுக்கு அடுத்து இன்னொரு எலெக்ஷன் நான் வந்து 36 நிறையா. இப்போ வந்து திரு உதயநிதி அவர்கள் எமர்ஜென்சி ஆகுது, நடிகர் விஜய் உள்ள வர்றது, இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து உள்ளே போய் அது வந்து ஏடிஎம்கே என்ன போகுதுங்கிற பார்த்து 2026 பிறகு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இன்னும் முழுசாக கணிக்க முடியாது. நான் பார்க்குறது இந்த கணக்கிலே போச்சுன்னா 2026 நல்லா ஸ்ட்ராங் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, 31 எதிர்கட்சியாக வந்துடுவாங்க, 36 ஆளுங்கட்சியாக வந்துடுவாங்க நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ நீங்கள் கொஞ்சம் காமெடியாக கூட சொன்னீங்க, நீங்கள் கூட பாஜக சீட் கேட்கலாம், ஏன்னா தென்சென்னையில் அத்தனை பேர் கேட்குறாங்க அப்படின்னு. அது நீங்கள் ஒரு பாசிட்டிவ் நோட்டாக பார்க்குறீங்களா இல்லை நெகட்டிவ் நோட்டாக பார்க்குறீங்களா? திரு அண்ணாமலை அவர்களே குறிப்பிட்டது போல பாஜகவில் அண்ணாமலைக்கு இணையாகவும் அவருக்கு மேலாகவும் நிறைய மாநில தலைவர் பதவிக்கான தகுதியோட, முதலமைச்சர் கேரட்டுக்கான தகுதியோடு இருக்கிறாங்கிறது உண்மை. அவர் சொன்ன ஒரு சத்தியமான வார்த்தை, அது வேற விஷயம். ஆனால் ஒரு இடத்துல வந்து போட்டி வந்து நான் என்னவா இருக்கிறேன், என்னால் ஜெயிக்க முடியாமல் இருக்கும், அந்த மாதிரி குரூப் நேரமா ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதானே தெரியாமல் எனக்கு வந்து இருக்கு
இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, நான் வந்து சீட்டு வாங்கிக்கிறேங்கிற குரூப்பும் கிளம்புவாங்க. தென் சென்னையில் அதுதான் நடக்குது. எனக்கு கிடைச்ச தனிப்பட்ட தகவல். எந்த விதமான பேசும் இல்லாத பல பேர் வந்து நானும் கிளம்புறாங்க. தென் சென்னை ஜெயிச்சலாம். மயிலாப்பூருடைய எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ, சரிங்களா? நீங்கள் மயிலாப்பூர் ஒரு கோர் ஏரியாவாக நீங்கள் ஒரு அடையாளப்படுத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட எம்எல்ஏ திமுக. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பொசுக்கு நம்ம போய் நின்று ஜெயிச்சிடலாம். அந்த காமெடிலாம் நடக்காது. மக்கள் ரொம்ப விவரமானவங்க. அது 150 கணக்கு பார்க்குறாங்க. நான் சொல்ல அந்த போட்டி எப்படி தகுதியானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களோ அது மாதிரி போட்டி போட்டு பதவிக்கு ஆசைப்படுற நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி எல்லாமே எல்லாம் கூடியதான கட்சி. நீங்கள் அதில் ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்லையா? அதை வந்து கட்சி என்கரேஜ் பண்ணதா சார்? நிறைய பேர் வேலை செய்யட்டும், நம்ம வளர தானே போகிறோம். பண்ணத்தான் செய்யணும். எல்லாருமே என்கரேஜ் பண்ண தான் செய்யும். கடைசியில் ஒரு கேண்டிடேட் தான் சொல்ல முடியும். எல்லா கண்ணும் சொல்லுவாங்கல்ல. நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் என்ன சொல்லுவாங்க, 234 தொகுதியிலும் அம்மாவே போட்டிடுற மாதிரி வேலை பாருங்கம்பாங்க. அப்படிதான் இருக்கும். இவருக்கு சீட்டு கொடுத்தவொடனே அவர் சண்டைக்கு வருவார். அவருக்கு ஏன் சீட்டு கொடுத்தா? அப்போ என்ன சொல்லுவாங்க, அவர் நிற்கலப்பா, அம்மா தான் நிற்கிறேன். 230 அம்மா நினைச்சா பாருங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. நரேந்திர மோடிக்கு மீண்டும் ஆட்சி, அப்படிதான் அவங்க கேட்பாங்க. ஸோ தென் சென்னையில் யாருக்கு கேண்டிடேட்டுங்கிறது இல்லை. நரேந்திர மோடி மீண்டும் வரவங்க தென் சென்னையில் வந்து பிஜேபி ஜெயிக்கணும். நரேந்திர மோடி வரணும்னா கன்னியாகுமரியில் ஜெயிக்கணும், சிவகங்கையில் ஜெயிக்கணும், ராமநாதத்தில் ஜெயிக்கணும். அப்படி ஆல் 40 சீட்ஸ் அவங்க ஜெயிக்கணும். அப்படி தான் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் பட்சத்தில் சீட் கன்வர்ஷன் நடக்குமா? இன்னைக்கு தேதிக்கு இல்லை. பட் திங்ஸ் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் பாசிட்டிவாக போகுது. அது வந்து பார்க்கணும். வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இன்னைக்கு தேதிக்கு நான் பார்க்கும்போது ஒன்றும் அப்படி இல்லை. பட் வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கக்கூடிய இடமும் கட்சிக்காரங்கள்ட்ட நான் பேசும்போது, எல்லா கட்சிக்காரங்கள்ட்ட பேசும்போது கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் பார்த்தா பிஜேபி வந்து ஏதாவது 1-2 சீட் எடுத்தால் கூட ஆச்சரியப்படுற மாதிரி. அதாவது நான் பார்த்து இந்த 40 தொகுதி நீங்கள் கணக்கு வச்சிட்டிங்கன்னா ஏடிஎம்கே வந்து ஒரு 4 அல்லது 5, 35 டிஎம்கே அலையன்ஸ். இதுதான் என் கணக்காக இருந்துச்சு. இப்போ வந்து இந்த கணக்கு நடக்கிற பார்த்தா இந்த 4-5 வந்து பிஜேபி எடுக்குமோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஏடிஎம்கே கிட்ட இருந்து யார்கிட்ட 40 இடத்துல 5 எடுத்தா இவங்ககிட்ட தான். அது டிஎம்கே இல்ல தான். இப்போ ஏடிஎம்கே இவங்க எடுத்தா கூட டிஎம்கே இருந்து 5 எடுத்தா தான் கணக்கு. ஏதோ ஒரு 5 தொகுதி வரைக்கும் எடுக்கலாங்கிற மாதிரி தோணுது. அது ஏன் அப்படின்னா இதை இன்னும் 5 சொல்லிட்டு நீங்க கணக்கு பண்ணிடாதீங்க. நீங்க எடுத்து திருப்பி போட முடியாது. என்னன்னா இந்த பக்கம் திரும்புதுன்னு சொல்ல வரேன். இந்த பக்கம் ஸ்ட்ராங்கா இருந்தது. இப்போ எவ்வளவு தூரம் திரும்புது என்னங்கிறத நம்ம வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ வந்து பிஜேபிக்கு பெரிய சேலஞ்சா மாறிடுச்சுங்கிற விஷயம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அலையன்ஸ்லாம் வந்து பாமக வருது, தேமுதிக வருது, டிடி வர்றாரு, ஓபிஎஸ் வர்றாரு, சசிகலாவுடைய ஆதரவு கிடைக்குது, தேமுதிக வருது, டாக்டர் கிருஷ்ணசாமி வர்றாரு, பாரிவேந்தர் வர்றாரு, ஏசி சமூகம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அலையன்ஸ் மாதிரி. இப்போ நரேந்திர மோடி வந்து நிற்பார் தமிழ்நாட்டில், அப்படிங்களா? இப்போ இத்தனை பேர் அண்ணாமலையோட சேர்ந்து வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த பக்கம் யார் இருப்பாங்க? திரு ஓபிஎஸ் நிற்பார், இந்த பக்கம் வந்து திரு எஸ்டிபியிலேருந்து ஒருத்தர் நிற்பாங்க. அப்போ இந்த 2 பேர் நிற்கும் போது அவங்களுக்கு வந்து யாருன்னு தெரியாமல் போயிடும். நமக்கு வந்து ஒரு அந்த பக்கம் திமுக வந்து ஒரு வலுவான அமையும். அவங்க கட்சியில் ஒரு 10 தலைவர் நிற்பாங்க. அப்போ வந்து திமுக கூட்டணியில் ஒரு 10 தலைவர் நிற்கிறாங்க, பாஜக கூட்டணியில் ஒரு 10 தலைவர் நிற்கிறாங்க. அங்கே வந்து அதிமுக தனியாக நிற்குதுங்கிற கேள்வி வந்து. அப்போ அந்த மாதிரியான விஷயத்தில் காற்று இந்த பக்கம் வீசுது அப்படின்னு நினைக்கிறேன். பட் இன்னும் நான் ஏற்கனவே சொன்ன போல டாக்டர் கிருஷ்ணசாமி எப்படி முடிவு எடுக்கிறான்னு தெரியல. அது மாதிரி பாரிவேந்தர் இந்த பக்கம் காங்கிரீட்டாக எடுப்பாருன்றாங்க. ஏசி சண்முகம் ஒரு இந்த பக்கம் போகிறது இல்லை. பாமக தேமுதிக 2 பேருமே வேற பக்கம் போகலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு டிடிவியும் ஓபிஎஸ் இந்த பக்கம் தான் வருவாங்க, தனியாக போகலாம். ஸோ எல்லா ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இப்படி ஒரு அலையன்ஸ், ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் அமைஞ்சதுன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். வி ஹேவ் டு வெயிட். நான் வந்து இப்போதைக்கு அவங்கள்ட்ட ஓட்டு சதவீதத்தில் மட்டும் தான் கான்ஃபிடண்டாக இருக்கேன். அவங்க வந்து ஒரு 15க்கு மேலே 20க்குள்ளே எடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கேன். பெர்சன்டேஜில் அது வந்து பாஜக கூட்டும்போது அதுவே ஒரு நல்ல விஷயம் தான். 20% எடுத்தாங்கன்னா வெரி குட் கேம். அது வந்து 26ல் செம்மையாக கேம் ஆடலாம். அவங்க தலைமையிலே ஒரு அணி அமைச்சிட்டு ஆட்சி அமைக்க போகிறோன்னு கிளம்பலாம். அது இல்லாமல் போச்சுன்னா ஒரு பெரிய சேலஞ்ச். அது பார்க்கணும். நம்ம வந்து சீட்டா கன்வெர்ட் ஆகிற பற்றி ஐ ஹேவ் டு வெயிட். பட் இப்போ வந்து வாய்ப்பே இல்லைங்கிற இடத்துல இருந்து வந்தாலும் வருமோ அப்படிங்கிற மாதிரியான இடத்துல காத்துனாங்க வந்திருக்காங்க. ஓகே, சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் அவங்க கட்சியுடைய செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசும்பொழுது வந்து அதிமுக வந்து லைட்டாக இன்டெரக்டாக அட்டாக் பண்ணுறாரு. என்டிஏங்கிறது எங்களுடைய வீடு, நாங்கள் தான் கட்டணும், விருந்தாளிகள் வர்றாங்க போகிறாங்க, ஒரு விருந்தாளி வராங்க, இவ்வளோ நாள் நாங்கள் காரமான சாப்பாடை நாங்கள் சகிச்சுக்கிட்டே சாப்பிட்டு இருந்தோம், வெளியே போயிட்டு இப்படி சொல்கிறாங்க இப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போது ஏடிஎம்கேவே இது வரைக்கும் அவர் பெருசாக இன்டெரக்டாக வந்து தாக்குனதே இல்லை, கூட்டணி முறிஞ்சதுக்கு அப்புறமும். இப்போ மறுபடியும் வந்து கொஞ்சம் இன்டெரக்டாக பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னா இனிமேல் நம்ம அண்ணாமலை அவர்களுடைய எப்படி சொல்கிறோம் அவருடைய வார்த்தைகள்ல இருந்தே ஏடிஎம்கே அட்டாக் பண்ணுறதுன்னு கண்டினியூஸ் ஆகும் நம்ம பார்க்கலாமா? திரு இபிஎஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, நாங்கள் வந்து இனிமேல் அவங்க கூட கூட்டணி சேர மாட்டோம். அப்போ என்ன அர்த்தம்? மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன் பண்ணால் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னு அர்த்தமா? இல்லை, அவ்வளோதானே. இப்போ நான் வந்து உங்களை நம்ம திட்டி சொல்லலையே, நாங்கள் வாழ்த்து திட்ட வேண்டியதே இல்லையே. இனிமே உன் கூட சேரவே மாட்டேன், இனிமே உன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன், இனிமே என் கூட பேசாது, முடிஞ்சு போச்சேன். அப்போ 24 மட்டும் இல்லை 26 அவருடன் கூட்டணி கிடையாது. அப்படின்னா ஒரு தீண்டத்தகாத ஒரு பார்வை தானே. அப்போ நீ வந்து ஒரு பொட்டு தள்ளி வைக்கிறது தானே. அப்போ அந்த சீப்போன்னு சொல்லும்போது அப்புறம் அவங்க ரியாக்ட் பண்ணத்தானே செய்வாங்க. இப்போ அவங்களுக்கு காரணம் கிடைக்கல. பாரத பிரதமர் நரேந்திர மோடி நீங்கள் என்ன விமர்சிப்பீங்க? சரி, அண்ணாமலைவாது நீங்கள் வந்து எங்கள் ஜெயலலிதாவை சொன்னார், அண்ணாவை சொன்னார், எங்கள் தலைவர் சொன்னார். பாரத பிரதமர் என்ன சொல்வீங்க? நேற்று வரைக்கும் சூப்பர் சொல்லிட்டு வேறு இருந்தீங்க. இப்போ இன்னும் பெரிய சேலஞ்ச். அப்போ திடீர்னு அப்போ நேற்றுக்கு அப்புறம் நீங்கள் என்னாச்சு தான் நீங்கள் பார்க்கணும். கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு ஏதாவது காரணம் கொடுத்தா நீங்கள் திடீர்னு இனிமேல் பாபர் மசூதி இடிக்க முடியாதுல்ல. அப்போ உங்களுக்கு கூட்டணி ரொம்ப தெரியல. திடீர்னு குஜராத் கலவரத்தை இருக்க முடியாதுல்ல.
புரியுங்களா? அப்போ வந்து ஏடிஎம்கே ஒரு சங்கடம் இருக்கு. அதனால அவங்க அண்ணாமலை கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. அது அண்ணாமலை பேசுறாங்க. அண்ணாமலை இந்த சந்தர்ப்பத்தை அவர் வந்து எல்லா சந்தர்ப்பத்தையும் சரியா பயன்படுத்தக்கூடிய இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர் வந்து அண்ணாமலை தான். அது திமுக சூப்பரா செய்யும். திமுக பாணியிலே திரு அண்ணாமலை சூப்பரா செய்றாரு. நெவர் மிஸ்ஸிங் எனி சான்ஸ். எல்லா சான்ஸையும் வந்து டபுளா பயன்படுத்துறாரு. சான்ஸ் கொடுத்தோன்னே 16 அளவுக்கு பயன்படுத்துறாரு. ஐயோ என்ன இப்படி பண்ணாரு, அப்படியே டம்னு கொத்த அள்ளிடுறாரு. பிரமாதமான டீம் இருக்கு, பிரமாதம் எக்ஸிக்யூட் பண்றாரு. தட்ஸ் அமேசிங் கேம். அதனால அவர் வந்து ஏடிஎம்கே விமர்சனம் பண்ண தான் செய்வார். சட்டலா விமர்சனம் பண்ணார். அதாவது வந்து திட்டாம கேலி பண்ணுவார். அதான் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவர் தான் பண்ணிடுவார். நாங்க பெரிய அளவுக்கு சும்மா அந்த நெட் பவுலர்ஸ் எல்லாம் வந்துட்டு வராய்ப்பா. எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.